இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் ரெசிபினா, பிரேக்ஃபாஸ்ட் வந்து கோதுமை புட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா அரிசி புட்டு. இது 2 டம்ளர் மாவு அரிசி மாவு, இது 2 டம்ளர் கோதுமை மாவு, அரை மூடி தேங்காய் வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நல்லா மாவு பிணைஞ்சு வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கும் கோதுமை மாவு. வேகையில் அவ்வளோ ஒரு மணமாக இருக்குங்க. வீடு ஃபுல்லாக மணக்கும் இந்த புட்டு வாசனை. உங்கள் வீட்டிலையே கேட்பாங்க, அம்மா என்ன புட்டுமா செய்கிறீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க கேட்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். அரிசி புட்டோட கோதுமை புட்டு அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் மாவு போடுறேன். ஃபஸ்ட்டு ஒன்று போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவல் போடுறேன். இங்கே போடுறது கோதுமை புட்டு தான். இது டைம் எடுக்குங்க. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆகும். இது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அதனால் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அரிசி புட்டு பிணையிறேங்க. அரிசி புட்டு பிணைஞ்சதுக்கப்புறமா இதுவும் வந்து கெட்டி கெட்டியாக வரும். இது எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றுங்க. அப்படியே விட்டா அப்படியே பூ மாதிரி இருக்குங்க. செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். கொலா புட்டு வெந்து எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ தான் அந்த மூடியை கூட எடுக்கிறேன். நல்லா வேகலைன்னா அது வந்து அப்படியே உடஞ்சிரும். பாருங்கள், இது வந்து கோதுமை புட்டு. இது அரிசி புட்டு மாவுங்க, பச்சரிசி புட்டு மாவு. தேங்காய் உள்ளே போட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், வெந்தது கோதுமை புட்டு. இப்போ வெந்துக்கிட்டு இருக்கிறது பாருங்கள் அரிசி மாவு புட்டு. வாவ், சூப்பர். இது வந்து அரிசி புட்டுங்க. பாருங்கள், அரிசி புட்டு செஞ்சுருக்கிறேன். இது 2 அரிசி புட்டு. இது வந்து கோதுமை புட்டு. வாழைப்பழம் வச்சுருக்கிறேன். அங்கே ஒரு வாழைப்பழம் வச்சுருக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இது தான். நான் வந்து சர்க்கரை ஏற்கனவே தூவி விட்டேன். அதை உங்கள்கிட்ட காட்டலை. சூப்பராக இருக்கும். நல்லா செஞ்சு பாருங்கள். இது வந்து வீடியோக்கு நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லலை. கோதுமை புட்டு அவ்வளோ சீக்கிரம் யாரும் செஞ்சுருக்கிற மாட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. பாருங்கள், இது கோதுமை புட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. வேகையில் அப்படியே அவ்வளோ ஒரு மனம் வருங்க. எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச புட்டே கோதுமை புட்டு தான். சரி, எனக்கு வந்து கோதுமை புட்டு அவ்வளோ சீக்கிரம் பிடிக்கும். இருந்தாலும் அரிசி போட்டு செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு இது தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு நாட்டு சர்க்கரை வேணாலும் போட்டுக்கிறேங்க. நான் வெள்ளை சர்க்கரை போட்டுக்கிறேன்.